அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது. அடுத்து தங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன், விரய ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். ராசியாதிபதி சனி 3இல் வலுவாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதாலும் மிகவும் அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 6இல் இருக்கக்கூடிய குரு தற்போது வக்கரகதியில் இருப்பதால் பல வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சூரியன், செவ்வாய் 12இல் பலமாக சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்லுதல் வேண்டும். யாரிடமும் கோபப்பட்டு பேசுதல் கூடாது. வயது மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய நேரம் இது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரையாதிபதி குரு 6இல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். அவர் 3க்கும் உரியவர் என்பதால் மறைந்த நற்பலன்களை கொடுப்பார். அவருடைய பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் நன்றாக நடைபெறும். சுக்கிரன் தங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுகம் சேரும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பின் மூலமாக நல்ல பொருள் வரவினை பெறுவீர்கள். மிகப்பெரிய கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரும். ஐடி பீப்புள் நன்மை பெறுவர். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழில்கள் வெற்றி பெறும். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சுப சடங்குகள் வீட்டில் நடைபெறும். பெரிய மனிதர்களின் அறிமுகமும் சகாயமும் ஏற்படும். 6இல் குரு இருப்பதால் சில மறைமுக நன்மைகள் இருந்தாலும் அவர் நோய் ஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவார். உங்களுடைய வாயாலேயே பேசி சில எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். முன் கோபத்தால் உங்களை இழக்க வேண்டாம். தேவையில்லாத செலவுகளில் பணத்தை கரைக்க வேண்டாம். பெற்றோருடன் சுமூக உறவு பராமரிப்பதில் சிக்கல் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தல் வேண்டாம். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து தாங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். பல செலவுகள் அதிகமாகலாம். சிலருக்கு இரத்த தொற்று நோய், சிறுநீர் பாதை உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.